ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக இந்த நாட்களிலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கன்மலை வெளிச்சம் என்ற தலைப்பிலே இந்த கடைசி கால எழுப்புதலுடைய நாட்களிலே நாம் இருக்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே வேதாகம் புஸ்தகம் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் இருக்கிற பல தேவ மனிதர்களை நாம் பார்த்து வருகிறோம். அதன் மூலம் அவர்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருந்தார்களோ, அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வருகைக்காக ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறோம். அவர்களை தேவன் இப்படி பயன்படுத்தினாரோ அதே மாதிரி இன்றைக்கு நீங்களும் நானும் பயன்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் அப்படியாய் பார்க்க போகிற ஒரு பாத்திரம் யாபேஸ் என்ற ஒரு தேவ மனிதரை குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த நாட்களில் இந்த காணொலியை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த நாட்களில் இந்த யாபேஸ் எப்படி ஆண்டவர் இவனை ஆசீர்வதித்தார், இந்த யாபேஸினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த யாபேஸை குறித்து வேதம் என்ன பதிவு செய்கிறது. அப்போ இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேகர் உங்களுடைய வாழ்க்கை யாபேஸோடு ஒத்துப்போகிறதா, அல்ல யாபேஸை போலத்தான் நீங்கள் இன்றைக்கு போராட்டத்தோடு ஒரு துக்கத்தோடு இருக்கிறீர்களா என்பதை அறிந்து யாபேஸை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து பின் நாட்கள் அவன் எப்படி கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அவனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டினாரோ, அதே மாதிரி இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த யாபேஸை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் இன்றை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த நாட்களில் யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் என்று அவன் தாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆமென். ஆமாம், பாருங்க, இந்த யாபேஸ் என்றால் அவன் தாய் வைத்திருக்கிற பேர் என்னவா, இவனை நான் துக்கத்தோடு பெற்றெடுத்தேன். யாபேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தமா. இன்னைக்கு யாராவது அப்படி பேர் வைப்பாங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் துக்கம், வருத்தம், பாடு, நிந்தை அப்படி வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு பிள்ளைங்க பேரில் சந்தோஷமாக சீமான்னு வைப்பாங்க, ஐஸ்வர்யவான்னு வைப்பாங்க, விசுவாசன்னு வைப்பாங்க, நன்மைன்னு வைப்பாங்க. அதுக்கடுத்தது நிறைய பேர் இருக்கிறது. ஆமாம், ராஜான்னு வைப்பாங்க, ராஜாதி ராஜான்னு வைப்பாங்க, மகாராஜான்லாம் வைப்பாங்களே தவிர யாரும் தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, துக்கம்னு பேர் வைக்க மாட்டாங்க. அப்போ இந்த யாபேஸுடைய தாய் அந்த நேரத்தில் என்ன துக்கத்தோடு இருந்தாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்ததோ என்பதை அவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் பாருங்க, இந்த யாபேஸுக்கு துக்கம் என்று அவள் பெயரிட்டு வைத்திருக்கிறாள். அப்போ இந்த துக்கம் இப்படி இருக்கிற பொழுது பாருங்க, அந்த நாட்களில் யாபேஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அவன் கூட பிறந்த சிநேகிதர்கள் இருந்திருக்கக்கூடும், அவருடைய உறவினர்கள் இருந்திருப்பாங்க, ஊர்க்காரர்கள் இருந்திருப்பாங்க, இந்த கிராமத்தில் இருந்திருப்பாங்க. அப்போ இவனை போகிற பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தாயே துக்கம் பேர் வச்சிருக்கா. அதனால் இப்போ நம்ம பிள்ளைகளை பார்த்து யாராவது திருடன் பேர் வைப்பாங்களா, யாராவது மோசமானவன் பேர் சொல்லுவாங்களா? தான் பிள்ளை ஒரு தவறே செஞ்சால் கூட ஒரு தாய் என்ன பண்ணுவான், அவன் கொலையே செஞ்சாலும், அவன் ஏதாவது துன்மார்க்கமான காரியம் செஞ்சாலும் என் பிள்ளை செய்யலைன்னு தான் சொல்லுவாங்க, செஞ்சதாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவன் பேர் யாபேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தம். அவள் பாருங்கள், போன இடத்துல பரியாசம் பண்ணியிருப்பாங்க, நிறைய நேரத்தில் உறவுகள் நல்ல ஒரு விசேஷத்துக்கு இவன் அழைத்திருக்க மாட்டாங்க, அதே மாதிரி எந்த இதுலேயும் இவனை சேர்த்து இருக்க மாட்டாங்க. இவனோட இருந்த வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில், வாலிப பிள்ளைங்களாக இருக்கிற நேரத்தில், ஒருவேளை இவன் வளர்ந்து வருகிற காரியத்தில் மற்றவர்களோடு இவனும் சேர்ந்து என்ன பண்ண முடியாது, ஒரு காரியத்தை சரியாய் செய்திருக்க முடியாது, இவனை சேர்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால தான் இவனுக்கு துக்கம் மிகவும் அதிகரிக்கிறது. தன்னுடைய மற்ற எல்லா இஸ்ரவேல் கோத்திரத்தில் மற்ற எல்லா சொந்த ஜனங்களில் இவனுடைய காரியத்தில் இவன் ஒரு வித்தியாசமாய் இவனை எல்லாம் வெறுத்து இவன் மேலே பலவிதமான காரியங்கள் இவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கிறதுனால தான் இவனுக்கு துக்கம் அதிகமாய் தன்னுடைய ஒரு கில்டி கான்சியஸ், அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை,
அவனுக்குள்ளே எல்லாரும் ஒதுக்கி இருக்கக்கூடும், அவனை வந்து அது தவறாய் பேசியிருக்கக்கூடும், அவனை வந்து ஒரு அபசகுணமா, அவன் ஒரு ராசி இல்லாதவனா, அவன் ஒரு என்ன சொல்கிறதுனா இவனை பார்க்குற பொழுதெல்லாம் ஒரு சந்தோஷமே இல்லை, இவன் ஒரு துக்கம், ஒரு வேதனை. இவனால தான் இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறக்கிற பொழுது ஒருவேளை அவங்க தகப்பனார் மரித்து விடுவார். என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்தில் பாரு பெற்று தகப்பனை சாப்பிட்டுருச்சு, அப்பனை கொன்னுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத நேரத்தில் இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு நாவில் சில விதமான அடையாளம் இருக்கும், கருப்பு இது மாதிரி இருக்கும்போது கருணாக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தருத்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து விளங்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவன் வந்த நேரம்தான். சில சகோதரிகள் திருமணம் ஆகி வீட்டுக்கு வருகிற பொழுது என்ன சொல்லுவாங்க, மாமனார் ஒரு வேளை ஒரு வயதாகி இறந்துருக்கலாம், சாதாரணமாக ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்கலாம். உலகம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் திருமணம் ஆகி வந்து மாமனார் இறந்துட்டார் பாருங்க, மாமியார் இறந்துட்டார் பாருங்க. அந்த சகோதரிக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு பழிச்சொல் வரும். ஒரு வேளை பிள்ளை பேர் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு பிள்ளை கூட இல்லை, ஒரு சந்ததி வர்த்திக்கலை. இப்படி பலவிதமான அந்த பிள்ளைகள் மேலே, பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட தீமையான மொழிகளை சொல்லுவார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் யாபேச போகிற இன்றைக்கி இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாட்களில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற கர்த்தராலே முடியும். உன் துக்கம் இன்றைக்கி சந்தோஷமாய் மாறும், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்க முடியும். இப்படி நிறைய ஏராளமான மனமடிவை உண்டாக்குற ஆட்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். ஊழியர்களாக இருப்பாங்க, சொந்த பந்தமாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. நம்மளால் ஏதாவது ஒரு காரியம் பாருங்க, ஒரு இளம் விதவையாக இருக்கலாம், கணவனை இழந்தவர்களாக இருக்கலாம், நல்ல ஒரு திருமண காரியத்தில், நல்ல ஒரு பிள்ளை பேர் காரியத்தில், நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தில் அவரை சேர்த்து கொள்ள மாட்டார்கள், அவர்களை தவறாய் சொல்லுவாங்க. அதனால் வந்து இப்படிப்பட்ட துக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஒரு கடங்காரனாகி நடுத்தருவில் வந்து நின்று நீங்கள் உங்களுடைய தொழில் முடக்கப்பட்டிருக்கலாம். அதனால் வந்து எதை தொட்டாலும் எனக்கு நான் மோசமாக தான் மாறுது, ஒரு வளர்ச்சியே இல்லை, ஒரு வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், சிலர்லாம் தொட்டதெல்லாம் தொடங்குது, நான் எதை கையை வச்சாலும் நஷ்டமாகவே மாறுறேன்னு சொல்லி ஒரு வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த யாபேசின் துக்கத்தை மாற்றின ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் பிள்ளை வந்து எதிர்த்து பேசுது, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன், ஏண்டா அந்த பிள்ளையை பெற்றோம், எனக்கு பெற்றது ஒரு துக்கமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் கண்டிப்பாக அந்த பிள்ளையை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றி நீங்கள் தேவன் விரும்புகிற வண்ணமாகவே அந்த பிள்ளையை கல்விமானின் நாவை கொடுத்து அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பான். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஒரு வீடு வாசலுக்காக இல்லை ஏதோ ஒரு ஊழியத்தில் ஒரு நஷ்டம், எத்தனையோ வருஷம் ஊழியம் செய்கிறேன், ஒரு ஆத்துமா கூட இல்லை, ஒரு கட்டடம் இல்லை, ஒரு திருச்சபை இல்லை, ஒரு வாகனம் இல்லை, ஒரு வருமானம் இல்லை, நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன், ஒரு சாதாரண ஒரு லைஃப்பை கூட லீட் பண்ண முடியல, ஆண்டவருக்காக தானே ஊழியம் செய்கிறேன். போகிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரத்தை பாருங்கள், அவர் போட்டுக்கிற உடையை பாருங்கள், அவர் வர காரியத்தை பாருங்கள், அவர் ஒரு தருத்திரமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி ஊழியத்தில் உங்களை ஒதுக்குறாங்களா? யாபேசின் எல்லைகளை மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே, பாருங்கள், யாபேசுக்கு அப்படி என்ன காரியம் இருந்திருக்கும்? இப்படி பலவிதமான தீமையான மொழிகளை, பொய்யான காரியங்களை, அபசுகரமான காரியங்களை, அருவருக்கத்தக்கதான காரியங்களை உங்கள் காதுபடவே பேசுவாங்க. அது உங்கள் இருதயத்தை தொலைத்து இருக்கும். உங்கள் இருதயத்தில் மிகவும் வேதனையோடு கூட இருந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் 4 பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருப்பீங்க. ஒரு நல்ல வசதியாக இருக்கிறவங்க, படித்தவங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க நேசிக்கிறாங்க. என் வீட்டில் நான் தான் லாஸ்ட்டு, என்னை யாருமே, இவன் ராசியே இல்லாதவன், இவன் ஒரு ஆசீர்வாதமே இல்லாதவன், இவன் ஒன்றுக்கும் உதவாக்கிற, படிப்பு ஒழுங்காக வரல, ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறான் அப்படின்னு வாலிப பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இன்றைக்கி அப்படி என்னை யாருமே மதிக்கிறது இல்லை பாசே, யாருமே என்னை வந்து ஏற்றுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் இன்றைக்கு உன் துக்கத்தை மாற்றுவார். ஒருவேளை உங்கள் இடத்துல இருக்க 4 பேர் நீங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருந்து மற்ற 3 பேர் நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, நல்ல தொழில் பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க, நான் மாத்திரம்தாங்க ஒன்றுமே இல்லை, என் குடும்பம் கஷ்டம், மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்து நான் மட்டும் ஒதுக்கப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஏனென்று சொன்னால் யாபேஸ் அப்படித்தான் இருந்தான். ஏன்னா நான் துக்கத்தில் அமிழ்ந்து விடாதபடிக்கு, துக்கம் என்னை தீண்டாதபடிக்கு ஆண்டவரே என் எல்லையை மாற்றும் என்று சொன்னான், என் துக்கத்தை மாற்றுன்னு சொன்னான்.
அப்போ நீங்கள் எந்த துக்கத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை பரம்பரை வியாதிங்க, எவ்வளவோ நான் செலவு பண்ணேன், எத்தனையோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பார்த்துட்டேன், கற்பத்தின் கனி எனக்கு உண்டாகவே இல்லை, இதனால் நான் பெரிய நஷ்டம் அடைஞ்சிருக்கிறேன், என் கணவனுக்கு எனக்கும் அதனாலேயே மனப்பிரச்சனை, போராட்டம், ஏண்டா நம்ம வாழ்கிறோம், வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். வேறு யார் மூலம்? மனிதர்கள் மூலமாக, சொந்த பந்தங்கள் மூலமாக, உங்கள் சரீரத்தின் மூலமாக, உங்களை சுற்றி இருக்கிற பொருளாதாரத்தின் மூலமாக, உங்களை சுற்றி இருக்கிற வாழ்வாதார சமுதாயத்தின் மூலமாக, இல்லை ஊழியத்தின் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்களா? உங்களை பார்க்கறத தவிர்க்கிறாங்களா? எல்லாரையும் திருமணத்தில் சேர்த்துக்கிறாங்க, நல்லது கெட்டது சேர்த்துக்கிறாங்க, என்னை கூப்பிடுறதே இல்லைன்னு நினைக்கிறியா? கர்த்தர் இன்றைக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு முன்பாக இன்றைக்கு ஒரு பந்தியை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமாம். ஏன்னா கர்த்தர் உனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா 99 அடி பள்ளத்தை நோண்டிட்டீங்க, 99 மைல் கடந்து வந்துட்டீங்க, இன்னும் ஒரு அடி எடுத்து வைங்க, ரணகலமாக இருக்கும், ரொம்ப வருத்தமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். ஆனால் இயேசுவே என்னால் முடியல, இது உம்முடைய அடியாக இருக்கட்டும், நீர் எடுத்து வைக்க உதவி செய்யுங்க. என்ன ஆண்டவர் திராணிக்கு மேலே சோதிக்கிறவர் அல்ல. இப்போ இவ்வளோ காரியங்களை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், பாருங்கள், இந்த யாபேசுடைய வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது 1 நாளாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துறலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலை தேவன் அவனுக்கு அருளை செய்தார். பிரியமானவர்களே, அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஊழியக்காரர்களே, இன்னும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய துக்கத்தின் எல்லை, உங்களுடைய போராட்டத்தின் எல்லை, உங்கள் மனமடிவின் எல்லை உங்களுக்கு தான் தெரியும். அது மற்றவங்களுக்கு ஒரு அற்பமாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது கேலியும் கிண்டலுமாக இருக்கும். அந்த துக்கம் அவங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியாது, அது ஒரு செய்தி, அவ்வளோதான். அது இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லுவாங்க, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, புலம்பிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி உங்களை மற்றவங்க அதை தவிர்க்க பார்ப்பாங்க. இல்லை, அது மற்றவங்களுக்கு அது ஒரு தேவையற்றதாக இருக்கும். உன் துக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றுவார். நீ கவலைப்படாத, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? தேவன் உங்களோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். நிச்சயமாக முடி உண்டு. இன்றைக்கு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. இந்த செய்தியை கேட்டு முடிக்கிற வேலைக்குள்ளாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். ஆமேன். பாருங்க, அப்ப இந்த யாபேஸ் எவ்வளவு கருத்தாய் வேண்டிக் கொள்வதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால், தேவனிடம் யாபேஸ் எப்படி வேண்டிக் கொள்ளுகிறான்? இந்த வசனத்தில் 4 காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். இன்னொன்று, இந்த செய்தியுடைய போவதற்கு முன்பாகவே உங்களிடத்தில் இப்போ இந்த யாபேஸை ஆசீர்வதித்து இதில் எப்படி இவர் கடைசி கால எழுப்புதலுக்கு ஒரு பாத்திரமாக இருப்பார் என்பதே உங்களுக்குள்ள ஒரு மனதின் கேள்வியாக இருக்கும். பாருங்க, உங்கள் துக்கத்திலிருந்து, உங்கள் தரித்திரத்திலிருந்து, உங்கள் போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற பொழுது நீங்கள் அடுத்தது, ஆண்டவர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின என் தகப்பனுக்கு, என் ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணும், நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லி அப்போ தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். நீங்கள் நன்றாக இருந்தாதான். முதலாவது ஒருத்தர் ஆதாயப்படுத்தினா முதல்ல நான் ஆயத்தப்படணும், நான் நன்றாக இருக்கணும், எனக்கு நல்ல சரீரம் இருக்கணும், நல்ல கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், கர்த்தருடைய தரிசனம் இருக்கணும், கர்த்தருடைய திட்டம் இருக்கணும். நான் நல்லா இருந்தால் தான் நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நான் வியாதியாக இருந்துக்கிட்டு, தரித்திரமாக இருந்துக்கிட்டு, நான் ஒரு வீடு வாசல் இல்லாமல், எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நான் போய் ஒருத்தர் ஆசீர்வாதத்தை சொல்ல முடியுமா? அவன் என்ன சொல்லுவான் திருப்பி? முதல்ல நீ ஆசீர்வாதமாயிரு, நீ உருப்படுற வழியை பாரு, முதல்ல நீ வியாதியிலேருந்து சுகமாக, நீ முதல்ல உனக்கு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி கொள்ளு, முதல்ல உன்னை நீ பார்த்துக்கோ, அப்புறம் எனக்கு நீ சொல்லும்பா. அதனால் எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால்தான் அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தை மற்றவர்களை ஆசீர்வதிக்கும். நான் தரித்திரனாக இருந்து, நான் போராட்டமாக இருந்து, நான் ரட்சிக்கப்படாமல், நான் மனம் திரும்பாம, நான் அபிஷேகம் பெறாமல், தரிசனம் இல்லாமல், தேவனுடைய வருகைக்கு காத்தில்லாமல், நான் ஜெபிக்காதவனாம, நான் ஜெயம் பெறாத, நான் எதுவுமே இல்லாமல், ஒன்றுக்கும் தகுதி இல்லாமல் நான் இன்னொருத்தரை போய் தகுதிப்படுத்த முடியாது.
அதனால தான் அந்த யாபேசுடைய காரியங்களில் நீங்கள் பார்க்கிற பொழுது கடைசி காலத்துக்கு உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அப்போ பாருங்க, இந்த யாபேஸ் வேண்டிக் கொள்ளுகிறான். நம்ம ஜெபம் இன்னைக்கு வேண்டுறோம். என்னதுக்கு வேண்டுறோம் பாருங்க, இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொருளுக்காக தான். மாதம் மாதம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் 30 நாளும் ட்ரெடிஷ்னல் ஜெபம். இந்த நீங்கள் மெரினா பீச்சில் இந்த கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பொம்மை, ஜோசியம் பார்க்குற பொம்மை ஒன்று இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 காரியத்தை சொல்லி வச்சுருவாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப ₹1 காயின் போட்டு கேட்டிங்கன்னா சொன்னதே தான் திரும்ப திரும்ப கிளிப்புள்ள மாதிரி சொல்லும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவரே எனக்கு வீடை கூட, பிள்ளையை கூட, அதை கூட, இதை கூட, எனக்கு வருமானத்தை கூட, இதை கூட, அதை கூட, இதே தான் கேட்குறோம். இதெல்லாம் நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நம் கர்த்தரிடத்தில், ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வது கருத்தாய் இருக்கணும், நேர்த்தியாய் இருக்கணும், பிரியமாய் இருக்கணும். என்ன, எலியா கருத்தாய் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். சாலமோனுடைய விண்ணப்பம், வேண்டுதல் கர்த்தர் பார்வைக்கு உகந்ததாய் இருக்கிறது. இப்ப இந்த யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும். முதல்ல நீங்க என்னை ஆசீர்வதிங்க. 2வது, என் எல்லையை பெரிதாக்குங்க. உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்தருளும். இந்த 4 காரியத்தை கேட்கிறான். ஏன்னா இந்த 4 காரியம் அவனிடத்துல இல்லை, அதற்கு மாறாயிருக்கிறான். இன்னைக்கு உடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில இந்த 4 காரியம் தனிப்பட்ட உடைய ஜீவியத்துல, உன் குடும்பத்துல, உடைய பெற்றோரிடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீ தொழில் செய்கிற இடத்துல, இன்னும் நீ ஊழியம் செய்கிற இடத்துல, நீ இருக்கிற சமுதாயத்துல இந்த 4 காரியம் உனக்குள்ள இருக்கிறதா, உங்களுக்குள்ள இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்குள்ள இல்லைன்னா மற்றவர்கள் அதை என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அப்ப பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால தேவன்கிட்ட நீங்க கேட்க வேண்டும். 2வது என்ன பண்ணணுமா, என் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. என் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் அல்ல, என் எல்லைகளை நீங்க என்ன பண்ணுங்க, விரிவாக்கணும்னு சொல்றான். 3வது, உடைய கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. 4வது கேட்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்துறோம். உங்களுடைய ஜெபம் அப்படி இருக்குதா? அப்படி இருந்தா நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில, உபத்திரவம், போராட்டம், கண்ணீரின் பள்ளத்தாக்கள் இருந்தாலும் ஆண்டவரதை கேட்டு அப்படியே உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப பாருங்களேன், இப்ப இந்த யாபேஸ், அதனாலதான் மேல்வசனம் சொல்லுகிற பொழுது தன் சகோதரரை பார்க்கிலும் இந்த யாபேஸ் கனம் பெற்றவனாயிருந்தான். இந்த வசனத்தை சொல்லி அவன் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக அவன் தாய் சொல்லுகிறார், இவன் துக்கமுகத்தோடு, இவன் துக்கத்தோடு இவனை பெற்றெடுத்தேன் என்று சொன்னார். அடுத்த வசனத்தில் அவன் வேண்டிக் கொண்ட பொழுது அதுக்கடுத்தது ஆண்டவர் அவன் சகோதரர்களை பார்க்கிலும் செல்வ சீமானாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், எல்லாராலும் விரும்பத்தக்க ரூபத்தையும், இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நேசிக்கத்தக்கதாக, அன்பு செலுத்தத்தக்கதாக யாபேசுடைய முகத்துக்கு அநேகர் காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மிடத்துல அந்த ஆசீர்வாதம் இருந்தாதான், அபிஷேகம் இருந்தாதான், ரட்சிப்பு இருந்தாதான், தரிசனம் இருந்தாதான், தேவனுடைய சித்தம் இருந்தாதான், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்ந்தால்தான் அந்நியர்கள் வந்து ஈசா கிட்ட சொல்றாங்க பாருங்க, அபிமெலேக்கு வந்து சொல்றான், தேவன் உன்னோடு இருக்கிறார் ஐயா, என் சந்ததி ஆசீர்வதி, சபிச்சு விடாத. அந்த கிணற்று நீரூற்றண்டை எல்லாம் பெலிஸ்தர்கள் தூர்த்து போடுறாங்க, அபிமெலேக்கர் தூர்த்து போடுறாங்க. ஏன்னா தேவன், ஈசாக்கோடு தேவன் இருக்கிறான் என்று கண்டு அவனுக்கு பயந்து பிகோலோடும் அவன் வந்து என்ன பண்றான், அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். அப்ப தேவன் உங்களோடு இருந்தால், தேவன் உங்களோடு இருக்கிறனா உங்க ஜெபம் கருத்தாயிருக்க வேண்டும். அப்ப சரியாய் நேர்த்தியாய் கேட்டான். அவன் என்ன கேட்டானோ தேவன் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தார். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய காரியத்தில் சொல்லுகிற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வ மனிதன். பாருங்க, அவருடைய ஊழியத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிற வேலையில் ஒரு புறஜாதி பிள்ளை, ஆண்டவரை அறியாத ஒரு பிள்ளை, இந்த இடத்துல நிறைய ஊழியம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு வருகிறாங்க. வந்த உடனே அந்த தாய் வந்து அந்த வாலிப மகளை கொண்டு வருகிறாள். வந்த உடனே, அம்மா என்ன உங்களுக்காக செபிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த பிள்ளை இருக்கிறாளே இவ ஒரு பெரிய தரித்திரம் பாஸ்டர், இவ ராசி இல்லாதவ. ஏன்னு கேட்டிங்கன்னா, படிப்பான்னு பார்த்தேன், படிக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுக்கு போய் ஸ்கூலில் சேர்த்து இவளுக்கு படிப்பே வரல. சரி, எதையாவது வேலைக்கு போவான்னு பார்த்தேன், வேலைக்கு போய் சம்பாரிச்சு அப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றுவா, இவருடைய காரியத்தை
இவ சரி பண்ணிக்குவான்னு பார்த்தா போகிற இடத்துல வேலையும் கிடைக்கல. சரி ஏதாவது போட்டோம், எவங்கடையாவது கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கும் கருணாக்கு இதுக்கு ராசியே இல்லை, தருத்திரம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. 4வது செத்தாவது போகட்டும், போ எங்கேயாவது போகட்டும், இருந்து என்ன பண்ண போகுதுன்றேன், சாவும் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி வாய் மூடுவதற்குள்ளாக அந்த பிள்ளை ஓன்னு அழுதுதான். ஏமா அழுவுறேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் கேட்ட உடனே சொன்னாங்களாம், ஒரு பெற்ற தாயே என்னை இப்படி பற்றி பேசினால் மற்றவர்கள் என்னை எப்படி பேசுவாங்க ஐயா? நான் எப்படி வாழ்கிறது? ஏன் நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் என்ன அக்கிரமம் செஞ்சேன்? நான் என்ன மீறுதல் செஞ்சேன்? எனக்கு வாலிப வயசு, நான் யாரு குடும்பத்தையும் கெடுக்கல, யாருக்கும் துரோகம் பண்ணலை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? நான் பிறந்ததே ஒரு சாபமா? நான் பிறந்ததே ஒரு வேதனையா? நான் ஏன் அதுக்கு பிறக்கணும்? ஏன் கடவுள் என்னை படைக்கணும்னு சொல்லி அந்த மகள் ஓன்னு அழுத பொழுது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சான். அப்போ அந்த ஐயா சொன்னாங்களாம், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உலகம் உன்னை பகைத்தாலும், உலகம் உன்னை மறந்தாலும், மற்றவங்க எல்லாம் உன்னை இப்படிலாம் உன்னை நிந்திச்சு அவமானப்படுத்தி உன்னை விரும்பாட்டாலும் உன்னை விரும்புகிற ஒருத்தர் இருக்கிறார். நான் அவரை சொல்கிறேன், நீ பிடிச்சிக்கிறியான்னு கேட்டான். சொல்லுங்க ஐயா, யார், எங்கே இருக்கிறார்? நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அவரை பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொன்ன பொழுது, இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார், உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார், உன் பாவங்கள் அக்கிரமங்கள் சாபங்களை எல்லாம் மன்னித்தவர் ஒருவர் இருக்கிறார். அதனால நீ அவரை பிடித்துக்கொள்ளுன்னு சொன்னவொடனே, அவர் எங்கே இருக்கிறார் ஏது இருக்கிறான்னு கேட்டவொடனே, அவரை நீ பார்க்க முடியாது, இந்த வேத புஸ்தகத்தை நான் கொடுக்குறேன், இதில் அவங்க அந்த பிள்ளைக்கு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை சொல்லி நீ ஆசீர்வதிக்கப்படுவ, நல்ல செய்தியோடு மீண்டும் நான் உன்னை சந்திப்பேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் சுகவாழ்வு சீர்கரம் துளிர்க்கும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி வாழ்த்தி அனுப்பினாராம். பாருங்க, அந்த பிள்ளை இப்போ ஆண்டவரை அறியாத பிள்ளை தான். ஏன்னா இப்போ அந்த பிள்ளைக்கு வேற வழி இல்லை. சாப்பாடை மறந்துட்டா, மற்றவங்கள மறந்துட்டா, தன் சுகத்தை மறந்துட்டா, என்ன பண்ணதை? ஏசு கிறிஸ்துவே நீங்கள் வாங்க, என் இருதயத்தில் வாங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுக்கு முன்பாக என்னை மாற்றுங்க, என் தரித்திரம் மாறணும், எனக்கு என்னென்னலாம் சொன்னாங்க அதெல்லாம் மாறணும் ஆண்டவரே, நீர் ஒரு தெய்வம் இருக்கிறீர் என்று சொன்னால், ஆண்டவரே ஆசீர்வதி என்று சொல்லி 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 அந்த பிள்ளை அனுதினமும் பைத்தியம் போல திரும்ப 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 இது பண்ணும்பொழுது ஒரு நாள் ஆண்டவர் பிரத்யட்சமாய் அவளை சந்தித்தாராம். பிரத்யட்சமாய் சந்தித்து, மகளே உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் அந்த வார்த்தை அந்த ஐயா சொன்ன அதே வார்த்தையை சொல்லி ஆண்டவர் பிளஸ் பண்ணாராம். அவளுக்கு ஒன்றுமே புரியல. இதுவரைக்கும் அவள் ஆண்டவரை அறியாத மகள் தான். ஆனாலும் அதுக்கடுத்தது பின் நாட்கள் வருகிறது. அதே கிராம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துக்கான ஒரு காரியம், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது. அங்கே எல்லாரும் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை வேலைக்கு போகிறா. வேலைக்கு போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வேலை இல்லை, ஏன் நீ வேலை செய்கிற, நீ வந்தால் அந்த இடம் விளங்காதாச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளை, ஒரு வாலிப மகன் அங்கே ஒரு வேலை செய்கிறார். அப்போ வேலை செய்கிற பொழுது அப்போ எல்லாரை காட்டிலும் இந்த பிள்ளையை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல ஒரு பயபக்தியோடு அங்கே வேலை செய்கிறா போகிறா, அது எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. கண்காணித்த உடனே ஒரு நாள் அந்த மகன் திருமணம் ஆகாதவர். அப்போ திருமணத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிற பொழுது அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உனக்கேற்ற ஒரு குணசாலி உள்ள ஸ்திரீன்னு சொல்லி அந்த பிள்ளையுடைய காரியத்தை காட்டும் பொழுது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா. தன் பெற்றோரிடத்தில், தன்னுடைய சகோதரிடத்தில் அதை சொல்லி இது பண்ணும்பொழுது, ஆண்டவர் உனக்கு அது சமாதானமாக இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் நீ செய்யின்னு சொல்லி அவங்க தாராளமாய் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாங்களாம். அதுக்கு அடுத்தபடியாக அவர் போய் அந்த தாயாரிடத்தில் இது மாதிரி வந்த உடனே அவங்களுக்கு ஒன்றும் கையும் புரியல காலும் புரியல. என்னடா இது, திடீர்னு ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்துட்டார், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரே, என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கிற பொழுது தான், இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கிறோம், உங்கள் மகளை எனக்கு பெண் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால நம்பவே முடியல. ஆச்சரியமான காரியம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அப்போ திரும்பவும் போயிட்டு அவங்க பெற்றோருடைய சம்மதத்தோட திரும்ப அந்த 2 வீட்டாருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. எந்த ஊழியக்காரர் அவளை ஆசீர்வதித்து ஆண்டவனுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை கொடுப்பார் என்று சொன்னாரோ அவர்கிட்ட போய், ஐயா அவருடைய பாதத்தில் விழுந்து, நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க, இது வந்திருக்குது, இந்த மாதிரி எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாராம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அந்த கிராமத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பட்டணத்தில் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இன்றைக்கு நல்ல குடும்பமாக இருந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அவள் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி இருக்கிறாராம்.
இப்படியாக அந்த ஊழியக்காரருடைய சரித்திரைய அவருடைய காரியத்திலே அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்போ தேவனுடைய கரம் யாபேசின் மேலே இருந்தது போல நெகேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18 தேவனுடைய தயவும் தேவனுடைய கரமும் நெகேமியா மேலே இருந்ததுனால அந்த அலங்கத்தை அவன் கட்டினான். அதே மாதிரி இன்றைக்கு உன் குடும்பத்தை நீ கட்டுவாய். உன் ஊழியத்தை கர்த்தர் கட்ட உதவி செய்வார். உன் மேலிருந்த பொல்லாங்கு காரியங்கள் எல்லாம் நீக்கி உடைய தோட்டம் கட்டப்படும், அது வாழ்க்கைப்படும், அது நீர் பாய்ச்சப்படும், அது கனி கொடுக்கும், அது அநேகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். அது மாத்திரமல்ல, எப்பொழுது நன்மை வரும் பாருங்க. நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது 28:20 வசனத்தில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று. அப்போ நீங்கள் உண்மையாக இருக்கிற பொழுது நன்மையானது உன்னை தொடரும். அது மாத்திரம் இல்லை, தீங்கு எப்பொழுது உன்னை சேதப்படுத்தாது அப்படின்னா சங்கீதம் 91 வருகிற பொழுது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ உன்னதமானவரை அடைக்கலமாய் உன்னதமானவருடைய நிழலிலே அவருடைய பாதத்தில் வைக்கிற பொழுது தீங்கு உன்னை தீண்டாது, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. இதோ எந்த பாழாக்கும் சங்காரமாக இருந்தாலும், மத்தியானத்தில் வருகிற காரியமாக இருந்தாலும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்க சங்கார தூதனுக்கு விலக்கி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். உன் பாதம் கல்லிடராதபடிக்கு பாதுகாப்பார். துக்கம் உன்னை நெருக்காதபடி கர்த்தர் அந்த இருளை விலக்கி வெளிச்சமாய் மாற்றுவார். இருளில் இருந்த உன்னை, இதோ உன்னுடைய அடிமைத்தனத்தை, இதுவரைக்கும் நீ மேலே வர முடியாத தவித்து கொண்ட தத்தளிப்பின் பாத்திரமாய் இருந்த உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நீங்கள் கேட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து யாபேசை போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவுடனே அப்படியே மறந்து விடாதபடி அந்த நன்மை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது ஒரு பெரும் திரள் கூட்டத்தை இந்த 70 நாளிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களால் கொடுக்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கம் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, யாபேசின் ஆண்டவரே, தகப்பனை யாபேசோடு நம்முடைய கரம் இருந்தது. யாபேசை நீ ஆசீர்வதித்தீர். யாபேசோடு நம்முடைய கரம் இருந்தது. தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனை அவனை ஆசீர்வதித்து பாதுகாத்து அவன் எல்லை விரிவாக்கிறது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனை சகோதரியே, வாலிப பிள்ளையே, சகோதரனை சிறுவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செயலாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை கர்த்தரை அறியாத அந்நிய ஜனங்களாக இருந்தாலும் சரி, இந்த யாபேசை போல ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, உடைய கரம் என்னோடு இருக்கட்டும். இந்த துக்கம் என்னை ஆண்டவரை தீங்கு என்னை ஆண்டவரை தொடர்ந்து தாக்காதபடிக்கு என்னை பாதுகாத்து என்னுடைய ஆசீர்வாத எல்லைகளை விஸ்தரித்த ஆண்டவரை விரிவாக்கி தரும்படியாய் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் யாரெல்லாம் இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து செபிக்கிறீர்களோ, அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இன்று கண்ட எகிப்தியன் என்ற அந்த வியாதி, அந்த துக்கம், அந்த யாபேசை துக்கப்படுத்தின அந்த வார்த்தை, அந்த காரியம், அந்த மனமடிவை உண்டாக்குறது உன் வாழ்நாளிலே நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உரைக்கிறதே. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் நீ ஆண்டவரை பிடித்துக்கொள். அந்த சொல்லப்பட்ட அந்த உதாரண அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புத அதிசயங்களைப் போல இன்றைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னைக்கு தலைக்கு மூளைக்கல்லாய் வைப்பார். இதோ சொந்த பந்தங்களால், மற்றவர்களால், பந்து ஜனங்களால், ஏன் உன்னுடைய புருஷனால், மனைவியால், என் பெற்றோர்களால், தாய் உன்னை மறந்தாலும், தகப்பன் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர். இஸ்ரவேலே உன்னை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்று சொன்ன ஆண்டவர். இஸ்ரவேலே நீ பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாள் வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் நிமித்தம் உன் சந்ததிகள், உன் கோத்திர யோசேப்பு நிமித்தம் கோத்திர பிதாக்களுக்கு ஒரு ஜீவரட்சணை உண்டானது போல எங்கே நீ தள்ளப்பட்டாயோ, எங்கே அவமானப்படுத்தப்பட்டாயோ, எங்கே நீ அனாதையா அலைந்து திரிந்தாயோ, எங்கே நீ உன் தலை நசுக்கப்பட்டதோ அந்த இடத்துல சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உன்னை அநேகளுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைப்பார். இதுவரைக்கும் உன்னை தவிர்த்தவர்கள், இதுவரைக்கும் உன்னை வெறுத்தவர்கள், இதுவரைக்கும் உன்னுடைய பேச மறுத்தவர்கள், இதுவரைக்கும் உன்னோடு உறவில்லாதவர்கள் இனி உன் முகத்துக்காக தேடி வருவார்கள். உன்னை காண வாஞ்சிப்பார்கள். ஏனென்று சொன்னார், என் ஆண்டவருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் சுகவாழ்வு சீர்க்கிரம் துளிர்க்கும். கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து துக்கம் அவர்களை தீங்கு நாட்கள் கொண்டு போகாதபடி நீர் பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஸ்தோத்திரம். நன்றி.
அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.